வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமலுக்கு வரப்போகின்ற மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே மிக முக்கியமான அறிவிப்புகள் கிடைக்க பெற்றிருக்கிறது. ஒரு விதமான நபர்களும் அவர்களுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகளை பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி அக்கௌண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட்டில் பேங்க் கிளையில் பிரான்ச்சில் போய் பண்ணுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வங்கிகளை பொறுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு உண்டான வட்டி விகிதங்கள் பார்த்திங்கன்னா மாற்றமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த வங்கியில் எவ்வளவு வண்டி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. மாற்றி சொல்லிட்டேன். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில பேங்க்லாம் சொல்லலாம். இந்தியன் வங்கி 7.25%, அப்புறமா பேங்க் ஆஃப் இந்தியா 7.25% சேமு. இதில் அதிகமாக பஞ்சாப் நேஷ்னல் வங்கி ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா 7.25%. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 7.30%. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கான அதிகபட்ச இன்ட்ரெஸ்டுடைய அந்த ஷேர், அந்த விகிதம் பர்சன்டேஜ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு. இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சார்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட வங்கி கணக்கு வச்சிட்ருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது என்னவாக இருக்க போகுதுன்னா, அவங்கவுங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. வங்கிகளுக்கு சென்றாலே எல்லாருமே ஹிந்திக்காரங்களாக தான் இருக்காங்க, பெருசாக மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு புறம் வெளியாகிறது. ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது பண்ணி தானே ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வங்கி கணக்கு வச்சிட்ருக்கிறவங்க இப்போ போயிட்டு அமௌண்ட் எழுதி போட்டாலும் சரி அல்லது அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கூட உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வங்கி கணக்கில் போய் எடுத்துக்கலாம், இல்லை அதை அப்படியே கூட விட்டு வச்சுருக்கலாம். ஆனால் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பேங்க்குக்கு போனோங்க ஓகேங்களா. சும்மா ஓப்பன் பண்ணோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எந்த வங்கி நமக்கு சூட்டபிளாக ஆகுது, இப்போ நான் சொன்னல ஒரு வங்கிக்கான பர்சன்டேஜ் சொன்னேன், அது என்னென்ன பர்சன்டேஜ்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக மிக முக்கியமான அறிவிப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ